நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷ நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தைகளால் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நல்ல ஒரு வார்த்தையினால் உங்களோடு பேசுவாருங்கிறத நான் நினச்சிறேன், நம்புகிறேன். முன்னால் ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே ஆண்டுடைய வார்த்தைகளை கடன் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார் சொல்லி எல்லாம் தெரிந்த பாடம் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எமக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே ரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்து கொண்டார். எந்த அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்து கொண்டார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. நல்ல ஒரு மனமாய் கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் அவரை பார்த்து அவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லுவோமா, ஒரு மனமாய் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்து கொண்டார். சேர்ந்து எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். நல்ல
நல்ல பொருத்தனையோடு அவருடைய சமூகத்தில் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. மறுபடியும் அவரோடு சேர்ந்து அவரை பார்த்து, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்து கொண்டீரேசுவே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்து கொண்டீ. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவாரை காத்து கொள்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் தந்த பொறுப்பை, ஏசப்பா நீங்கள் எனக்கு தந்த பொறுப்பை நீங்கள் வர நான் என்ன செய்வேன், காத்து கொள்ளுவேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொருத்தனையோட நீங்கள் செஞ்ச ஏசப்பா என்னை நம்பி நீங்கள் தந்த பொறுப்பை நான் காத்து கொள்ளுவேன்னு சொல்கிற பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடிட்டு இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆமென். ஆண்டவரே, நீங்கள் எங்களை நம்பி தந்த பொறுப்பை நீங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் உம்மை பார்க்கும்படியாக வந்திருக்கிறோப்பா. உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற வார்த்தை கொடுத்தது கேட்குற பிள்ளைகளுடைய செவிகளில் நீர் ஏசப்பா அது செவிகளில் பதியும்படியாக நீர் செய்ய போகிற தயவுக்காய், கேட்கும்படியாக செய்ய போகிற தயவுக்காய் உண்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிற. ஆண்டவரே, எல்லா தடைகள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் என்று கட்டளை எடுக்கிறேன். அற்புதர் இயேசு அற்புத நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், அதை பார்க்க போகிறோம். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. 10ஆம் வசனம் சொல்லுது, அவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது இது ஒரு சம்பவம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நகரத்தில், அதாவது ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது நினிவேங்கிற ஒரு நகரத்தில் பயங்கரமான பாவ பழக்க வழக்கங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடிமைப்பட்டிருந்துருக்குறாங்க. அடிமைப்பட்டிருக்கும்போது யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நினச்சி நினைவே நோக்கி போன்னு சொன்னார். சொல்லும்போது அவன் நினைவேக்கு போகாமல் தரிசிசை நோக்கி போனான். இருந்தாலும் மறுபடியும் என்ன செஞ்சான், அதில் ஒரு பிரச்சனை, அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இதில் நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவன் வழி விலகி போனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செஞ்சான், அந்த தேசத்துக்கு தரிசிசுக்கு அவன் வந்தான், நினைவேக்கு வந்தான். நினைவேக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் நடந்த சம்பவம், அங்கே அந்த தேசத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அந்த பட்டணத்தை நினச்சேன் அழிக்க போகிறேன்னு சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னால் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேங்க. நீங்கள் எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக என்ன செய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். இந்த வார்த்தை அங்கே போய் அந்த நினைவேல போய் அந்த சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, 40 நாள் தான் என்ன செய்து இருக்குது. இந்த 40 நாள் என்ன செய்ய நினைவே என்ன செஞ்சிடும், கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்பொழுது நினைவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி என்ன செஞ்சாங்க கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும்
ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயில் என்ன செஞ்சது, ராஜாவுக்கு என்ன செஞ்சது, எட்டிச்சுது. இந்த ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் ஆண்டு என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னால் டைரெக்டாக என்ன செய்யல, ராஜாட்ட கொண்டு போய் விடல. ஒரு ஜனங்கள் மத்தியில் என்ன செஞ்சார், சொன்னார். சொன்ன உடனே அவங்க சொன்ன மாத்திரத்தில் அந்த செய்தி என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சதுன்னு சொன்னால் ராஜாவுடைய சமூகத்துக்கு என்ன செஞ்சது, போயிருக்குது. அப்போது அந்த செய்தி ராஜாவுக்கு இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். 8ஆம் வசனத்தில் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவரவர் தாம் பொல்லாத வழிகளை தம் கையில் கொடிமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க செஞ்ச தவறை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எல்லாரும் மனுஷர்கள் மிருகங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் அவங்க செஞ்ச தவறு என்ன செய்கிறாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, அறிக்கை பண்ணுறாங்க. அதிலிருந்து என்ன செய்கிறாங்க, மனம் திரும்பணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, செய்கிறத பார்த்து அவங்க செஞ்ச காரியத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது அவங்க என்னெல்லாம் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தில் அவங்க இருந்தாங்களோ, அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்கிற காரியத்தை பார்த்தோம்னா என்ன செய்கிறோங்கிறது கூட தெரியாத நிலைமையில் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய வேசித்தனம், விபச்சார காரியங்கள், அதாவது இச்சை, எதை பார்த்தாலும் எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி இச்சையினால் ரொம்ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்யாத, அதாவது நான் மட்டும் நல்லா இருந்தால் மற்றவங்க யார் எப்படி போனாலும் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு நிதானத்தோடு நிறைய பேர் போகிறவங்களுக்கு நிறைய பேர் இப்படிப்பட்டவர்களாக என்ன செய்கிறாங்க, இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டுடைய பார்வைக்கு அது ஒரு பாவமாக என்ன செய்து காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும் பொழுது முதலில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் நிறைய பேர் பெற்றோர்கள் மதிக்காத, அதாவது பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காத நிலைமையில் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம். எந்த நேரம் பார்த்தாலும் குடி, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை தங்கள் வழிகளை விட்டு விலகாதபடி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது தான் செய்கிறது என்னதென்று தெரியாத நிலைமையில் பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டு சொல்கிறாரு, அதாவது இந்த பாவத்திலேருந்து நீ மனம் திரும்பு, நான் உனக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன்னு சொல்லி உன்னை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தான் அவன் சொல்லும் பொழுது அந்த யோனா போய் சொல்கிறான். அந்த நகரத்தில் பிரவேசித்து அதாவது அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் யாரும் தேவனை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாதபடி ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆண்டு நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி சொன்னதை அதை விசுவாசிக்காமல் அவசரப்பட்டு ஒவ்வொரு முடிவை எடுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாத நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர் 8ஆம் வசனத்தில் பாருங்களேன், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரை தாம் பொல்லாத வழியை அவர் தாம் பொல்லாத வழியையும் தாம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று அந்த ராஜானுச்சரன் சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் அவன் சொல்கிறான் பாருங்களேன். அந்த ராஜா அந்த இடத்துல சொல்கிறான், அவங்க அந்த ஜனங்களை பார்த்து, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். அதில் பாருங்கள், அவங்க சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்லும்போது உடனே பார்த்திங்கன்னா அவர்கள் தாங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, நீங்கள் எவ்வளோ ஒரு கொடூரமான காரியங்கள் செய்திருந்தாலும் சரி, நீங்கள் அதை விட்டு மனம் திரும்பும்போது நீங்கள் செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து அதில் சொல்லப்பட்டிருக்காரு பாருங்களேன், அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த
தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இந்த தவறு செஞ்சதுனால உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து நீ என்ன செய்ய அதாவது இந்த அகப்பட்டு என்ன பண்ணுவோன்னு சொல்லி தெரியாத நிலைமையில் நீ குழம்பி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ செஞ்ச தவறுனால தான், இந்த பாவம் செஞ்சதுனால தான் இந்த பாவம் உன்னை ஆட்டி என்ன செய்து படைக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய கிரியைகளை ஆண்டுக்கென்று நீங்கள் வைராக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கென்று நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு உங்களுக்கு செய்வேன் என்ற தீங்கை அவர் செய்யாதபடி உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பொல்லாத வழியை விட்டு நான் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க, கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய கிருபை அந்த இடத்துல இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நினைவே ஜனங்கள் சொன்ன போது, அதாவது அந்த நினைவே ஜனங்கள் அவங்க உம்முடைய சமூகத்தில் அவங்க மனம் திரும்ப நிமித்தம் நீர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் மேலே நீங்கள் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறீங்கப்பா, எங்கள் மேலே நீங்கள் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறீங்கப்பா. நாங்கள் செய்கிற ஏசப்பா எந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்திருந்தாலும் அதை நீங்கள் மன்னிச்சு ஏசப்பா உமக்கென்று நாங்கள் வாழ, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்களேன். உம்முடைய ஏசப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்களேன், ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்களேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவர், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவர். நான் இசப்பா இந்த நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டுடைய நிறைய பேர் உங்கள் இதயத்தில் இங்கே நினைக்கிற ஒரு காரியம், நம்ம செய்கிறத யார் பார்க்கா, நம்ம இந்த தவறு செஞ்சு யார் பார்க்க, பெற்றவங்க நம்மளை பார்க்காங்களா, இல்லை மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்களா, நம்மளை யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிர்விசாரமாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த வழியை விட்டு நீ திரும்ப, இந்த இப்படிப்பட்ட பாவ பழக்க வழங்கலிருந்து மனம் திரும்புன்னு சொல்லி சொல்கிறார். நீ செஞ்ச பாவத்தை நிமித்தம் உன் சரீரத்தில் ஒரு பலவீனம், அந்த பலவீனத்திலேருந்து உனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லு, நான் ஏசப்பா நான் இந்த வழியை விட்டு நான் திரும்பணும் ஆண்டவர், இந்த காரியத்தை விட்டு திரும்பணும் ஆண்டவர், இந்த பாவ பழக்க வழக்கத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவர். நான் பிள்ளைகளுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணேன், பெற்றோருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணேன். பிள்ளைகள் அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் சொல்லி ஜெபிங்க. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் உமக்கு நாங்கள் விரோதமாய் பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதமாக துரோகம் பண்ணேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் பாவம் செஞ்ச ஆண்டவர் என்னை மன்னிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார். இவ்வளோ நாள் இந்த பாவத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைகளால் எழும்ப முடியாத நிலைமையில் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்கப்பா. இன்றைக்கு அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து இந்த பிள்ளைகளை உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா. அது மாத்திரம் இல்லைப்பா, எங்கே பார்த்தாலும் செல்லவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே பாம்பா கண்ணில் தெரியுதுன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருந்திருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த சர்ப்பத்தின் ஆவி முறியடிக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. இனி அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதபடி அவர் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தூக்கமே இல்லாமல் நிறைய பேர் சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த தூக்கத்தின் ஆவி தூக்கத்தை கொண்டு தூக்கம் வராத விடாதபடி கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளை தேவனை அழித்து அறிகிறார். இன்றைக்கு நேசப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கட்டளையிடுங்க, மனசில் நிம்மதியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அந்த எதை குறித்து அந்த பிள்ளைகள் என்ன காரியங்கள் செய்கிறாங்களோ அதில் விட்டு மனம் திரும்ப நீங்கள் உதவி செய்யுங்க. கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு வார்த்தை ஏசப்பா, அவர் சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்னு சொன்ன வார்த்தையின்படி அதை அப்படி நடத்த போகிற தயவுக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்கள் இந்த பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற
திட்டத்தை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜாஷுவா டிவி மூலிமா நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. இதை பார்க்குற பிள்ளைகளை பேர் ஆசீர்வதிங்க. அந்த இதோடு இணைந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா தடைகள் கட்டுகள் உடைக்கப்படட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படி அப்படி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக நினச்சிங்க ஜெபிங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ஜாஷுவா டிவி ஊழியங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நினச்சிங்க ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.